இங்க கடைக்கு வெளியில ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்றத அந்த கடையில வேலை செய்யறவரு பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நைட் டைம் ஆகியுமே அந்த பொண்ணு அங்கேயே நிக்கிறனால அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது தன்னோட ஃப்ரெண்டை நம்பி இந்த பொண்ணு வேலைக்காக இங்க வந்திருப்பா. ஆனா அவ போன் எடுத்திருக்க மாட்டா. அதனாலதான் இந்த பொண்ணு அங்கேயே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. சோ இதை வெறுமே புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு கடையில வேலைக்கு சேர்த்து விடுறாரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நாள்லயே திரும்ப வந்துடுறா. இவருமே அந்த பொண்ணை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அந்த கடைக்காரன் இந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூஸா இருப்பான். அது தெரிஞ்சோன்னு இவர் பயங்கரமா கோவப்பட்டு அவன் கடைக்குள்ள போய் அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுமே இவரோட வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு இவருமே ஓகே சொல்லிடுறாரு. இப்படியே அந்த பொண்ணுமே இவர் வீட்லயே எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வாந்தி எடுப்பா. அப்ப இவருமே என்னன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்ப கெட்டவனா இருக்கனால அவனை விட்டுட்டு வெளியில வந்திருப்பா. இப்ப இந்த பொண்ணுமே அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக ஒரு பாட்டி கிட்ட போய் ஒரு மருந்து சாப்பிட போகும்போது திடீர்னு இவருமே அங்க வந்து அந்த மருந்து தட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து நான் தான் யாருமே இல்லாம அனாதையா இருக்கேன், உனக்கு கடவுள் கொடுத்த வரம் இது, கண்டிப்பா நீ இந்த பொண்ணு வளர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கனால அந்த பொண்ணோட வேலை எல்லாமே இவரே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கூட இவர் தான் வாஷ் பண்ணுவாரு. இப்படியே ஒரு நாள் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவருக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு பிரசவ வழியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா வேகமா அந்த பொண்ணையுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப பெண் குழந்தையுமே பிறகுது. அந்த குழந்தைய இவரோட குழந்தைய நினைச்சு ரொம்ப பாசமா வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே அந்த குழந்தையுமே வளர்ந்து இவரதான் அப்பா நினைச்சுக்குது. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட உண்மையான அப்பா வந்து அந்த பொண்ணையும் அந்த லேடியை கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இவரால அந்த குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. சோ அதனால அந்த குழந்தைய எப்பயுமே அடிக்கடி பார்க்க போவாரு. அப்ப அந்த குழந்தையோட உண்மையான அப்பாவுமே நிமிட்டு இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி இவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவருமே ரொம்ப கஷ்டத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு.